ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவரைக்கும் சோழ நாட்டில் இருக்கிற 40 திவ்ய தேசங்களை ரொம்ப மாசா பார்த்தோம். இப்போ நம்ம பயணம் பண்ண போறது கடவுளின் தேசம்னு சொல்லப்படுற கேரளாவு. அதாவது 12 ஆழ்வார்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள்ல இந்த மலைநாட்டு தலங்களுக்கு ஒரு தனி இடம் உண்டு. இயற்கை எழில் கொஞ்சுற இந்த தலங்களை மலையாள நாடு அல்லது சேர நாடு திவ்ய தேசங்கள்னு சொல்லுவாங்க. 3 வாசல் தரிசனம், மும்மூர்த்தி ரகசியம். இங்கே பெருமாள் 18 அடி நீளத்தில் ஆதிசேஷன் மேல் அனந்த சயனத்தில் இருக்கிறார். இவரை ஒரே வாசலில் முழுமையாக பார்க்க முடியாது. முதல் வாசல் சிவபெருமானை வணங்கும் பெருமாளின் முக தரிசனம். 2ஆம் வாசல் பிரம்மா உதிக்கும் பெருமாளின் நாபி தரிசனம். 3ஆம் வாசல் பெருமாளின் திருவடி தரிசனம். வாழ்க்கையில ஆரம்பம், வளர்ச்சி, முடிவுன்னு எல்லாத்துலயும் பெருமாளோட ஆசி வேணும்னா இந்த 3 வாசல் தரிசனம் மஸ்ட். உலகிலேயே மகா செல்வந்தர். இந்த கோயிலின் ரகசிய கருவூலங்களில் பல லட்சம் கோடி மதிப்புள்ள தங்கம் மற்றும் நவரத்தினங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. பெருமாளே இங்கே தங்கச் சிலையாக வீற்றிருக்கிறார். செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி மட்டுமில்ல, அவளை தன் மார்புல தாங்குற அனந்த பத்மநாபனும் தான். தர்மத்தின் ஆட்சி. திருவிதாங்கூர் மன்னர்கள். இந்த கோயில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு சொந்தமானது. மன்னர்கள் தங்களை பத்மநாப தாசர்கள் என்று அழைத்துக் கொண்டே ஆட்சி செய்தார்கள். அதிகாரமும் செல்வாக்கும் கிடைச்சாலும் பணிவு வேணும்னு இந்த தலம் நமக்கு கத்து கொடுக்குது. உலகத்துக்கே படியழகிற மகா செல்வந்தர் 18 அடி நீளத்துல 3 வாசல்கள் வழியா தரிசனம் கொடுக்கிற எங்க அனந்த பத்மநாபன். வைகுண்டத்தோட ராஜ வைபவத்தை நேர்ல பார்க்கணும்னா திருவனந்தபுரம் வந்து பாருங்க. உங்க வாழ்க்கையும் அந்த தங்கம் மாதிரி ஜொலிக்கும். அடுத்த பகுதியில 42வது தலம் பத்தி பார்க்கலாம். இப்படிக்கு அடியேந்தாசன், ரேங்காய் ரவிச்சந்திரன். இது போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.